அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு சூடான சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். புலாவ், பிரியாணி இது கூடயும் இந்த முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி 2 பொடியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, அதோட ஒரு 4 முட்டையை நல்லா அவிச்சு வச்சுக்கோங்க. அவிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கத்தி வச்சு அந்த முட்டையில் ஒரு 4 பக்கம் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. வாங்க இப்போ முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவு வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டையை அப்படியே கூட போட்டுருங்க. முட்டையை லேசாக கீறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் வெங்காயம், தக்காளி. அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். தணலை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லேசாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம். ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிறதுக்காக தான் தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கட்டியாகட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், குழம்பு நல்லா கட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி தலைகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பு சூடான சாதம், சப்பாத்தி, புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.